இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தை பாருங்களேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 4வது வசனம். முதிர் வயது வரைக்கும் அப்படி செய்தேன், நடைமுறை மட்டும் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன். பாருங்களேன், இனிமேலும் இதுவரைக்கும் இருந்தது போல இல்ல, இனிமேலும் நான் நடத்துவேன். அன்னைக்கு நான் நடத்தினதை, அன்னைக்கு அற்புதம் செய்தேன், இன்னைக்கு நான் அற்புதம் செய்ய முடியாது. அன்னைக்கு உதவி செஞ்சேன், இன்னைக்கு உதவி செய்ய முடியாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லல. இந்த 7வது மாதத்திலே பரிபூர்ணமான 7 என்றால் பரிபூர்ணம். அந்த பரிபூர்ணமான மாதத்திலே ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை தாங்குவேன், நான் உங்களை தாங்குவேன். I am with you. நான் உங்களோட கூட இருக்கிறேன், பயப்படாதீங்க, நான் உங்களை தாங்குவேன். ஆமென் சொல்லுமா? யார் உங்களை தாங்கினாலும் தாங்காட்டினாலும் நான் உங்களை தாங்குவேன். திருமணமானவங்களுக்கு நிறைய தெரியும். அந்த கல்யாணம் முடிச்ச புதுசுல பாருங்களேன், கணவன் மனைவியை தாங்குறதும் மனைவி கணவனை தாங்குறதும், அடேங்கப்பா, என் கணவனை மாதிரி ஒருத்தர் இல்லை, என் மனைவியை மாத்திரம் ஒருவர் இல்லை. ஆனால் கொஞ்ச நாள் போன உடனே மனைவி சாப்பிட்டாங்களோ சாப்பிடலையோ, கனவே வர்றாரோ வரலையோ, நம்ம வகுத்தை நிப்பாட்டிட்டு ஆமாம் அங்கே போட்டிருக்கோம், அங்கே சாப்பிட்டுக்க, அங்கே நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்ட அப்படின்னு சொல்லி வர வர என்னன்னா அவனுடைய அன்பு எல்லாம் தோய்ந்து போய் விடுகிறது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல, இதுவரைக்கும் அது செய்தது போல அல்ல, இனிமேலும் நான் என்ன செய்வேன், உன்னை தாங்குவேன், ஆண்டவர் தாங்குவேன் என்று சொல்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். பாருங்களேன், உன் நீதியின் வலக்கரத்தினாலே உன்னை தாங்குவேன், உனக்கு சகாயம் செய்து நீதியின் வலக்கரத்தினாலே உன்னை தாங்குவேன். ஆமென் சொல்லுமா? உன்னை ஆண்டவர் நீதிக்கு தக்க விதமாக, உன்னுடைய பரிசுத்தத்துக்கு தக்க விதமாக உன்னை தாங்கி சுமப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுமா? ஒரு அழகாய் ஒரு கோரச பாடுவோம். தகப்பன் பிள்ளைகளை சுமப்பது போல இறுதி வரை உங்களை நான் சுமப்பேன் என்று, தகப்பன் பிள்ளைகளை சுமப்பது போல இறுதி வரை உங்களை நான், தகப்பனே தாங்கும் தெய்வமே, தகப்பனே தாங்கும் தெய்வமே, தகப்பனீர் இருக்கையிலே பிள்ளை எனக்கு ஏன் கவலை, தகப்பனீர் இருக்கையிலே பிள்ளை எனக்கு ஏன் கவலை. தகப்பன் ஒருத்தர் இருக்கிறாரு, நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறாரு, அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. பாருங்களேன், அப்போஸ்தலர் 10:34 சொல்கிறது, அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, எந்த ஜாதிகளுக்குள்ளேயும் எந்த ஜனங்களுக்குள்ளேயும் அவருக்கு உகந்த காரியத்தை செய்து அவருக்கு பயந்தவர்கள் மேல அவருடைய இரக்கத்தையும் தயவையும் காட்டி அவர் நம்மளை தாங்குகிறவர், நம்மளை சுமக்கிறவர். கரங்களை கட்டி தேவனை மகிமைப்படுத்துமா? பயப்படாத. அதனால இன்னைக்கு இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை தாங்குவேன், பயப்படாத, நான் உன்னை தாங்குவேன், நீதியின் வலக்கரத்தினால் என்ன செய்வேன், உன்னை தாங்குவேன் என்று சொல்கிறார். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. அடுத்து பாருங்களேன், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, வாக்குத்தத்த வசனத்துல தாங்குவேன் என்று சொல்கிறார். அடுத்து உன்னை ஏந்துவேன் என்று சொல்கிறார். இரண்டாவது என்னன்னா ஏந்துவேன், உன்னை என்ன ஏந்துவேன். ஆமென் சொல்லுமா? கைய ஏந்தி உன்னை என்ன செய்றான், கர்த்தர் கரத்திலே அவர் உள்ள கையில என்ன செய்கிறாரா, வரைந்திருக்கிறேன். பாருங்களேன், ஏந்துவேன் என்று சொல்கிறார். சங்கீதம் 91:12 சொல்கிறது, உன் பாதம் கண்ணில் இடராதபடிக்கு அவர் உங்கள் முன்னே என்ன செய்வாங்க, தங்கள் கைகளினாலே ஏந்தி கொண்டு போவார். அவர் ஏந்தி கொண்டு போவார். ஆமென் சொல்லுமா? நம்மளை ஏந்தி கொண்டு போகிறவர், நம்மளை ஆண்டவர் என்ன செய்கிறாராம், தாங்குகிறவர். அல்லேலூயா.
இரண்டாவதாக அவர் நம்மளை ஏந்துகிற தேவன். இந்த மாதத்தில் கூட சொல்லுங்க, என்னை தாங்குங்க அப்பா, என்னை தாங்குங்க, என்னை ஏந்தி கொள்ளுங்க, எல்லா காரியங்களிலும் என்னை ஏந்தி பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுங்க. ஏந்தி கொள்ளுகிற தேவன். ஏசியா பாருங்களேன், ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது. பாருங்களேன், எனக்கு செவி கொடுங்கள், தாயின் வயிற்றிலே தோன்றின முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியான முதல் உங்களை தாங்கினேன், அதை ஏந்தினேன். ஆமென் சொல்லுமா? அடுத்து தாங்கினேன். அழகா சொல்கிறது, தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம், தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம், இம்மட்டும் கைவிடாதேவன் இனியும் கைவிட மாட்டார், இம்மட்டும் கைவிடாதேவன் இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்குவார், தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்குவார், தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. தாங்குவார், ஏந்துவார், நம்மளை என்ன செய்வாரா? தப்புவிக்கிற தேவன். பாருங்களேன், அடுத்து மத்தேயு 4:6 சொல்கிறது, தேவனுடைய குமாரனானால் என்ன செய்யும்? நீ தாழ குதியும். தேவனுடைய குமாரனானா நீ தேவனுடைய பிள்ளைகளான தாழ குதியும் என்று சொல்லி ஒரு சோதனை வரும். ஆனா பாருங்களேன், அந்த சோதனையில தேவதூதர்கள் என்ன செய்வார்களாம்? பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள். சத்துருக்கு தெரியுது, விசுவாசானவனுக்கு தெரியுது, நமக்கு தெரிய வேண்டும். ஆமென் சொல்லுமா? நமக்கு தேவதூதர்கள் தாங்கிக் கொள்ளும்படியாக நம்ம விசுவாச வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுமா? ஆண்டவர் கண்ணில் இடராதபடிக்கு நம்மளை தாங்கிக் கொள்கிற தேவன் இருக்கிறார், ஏந்தி கொள்கிற தேவன் இருக்கிறார், ஏந்தி கொள்கிற தேவன். ஆமென் சொல்லுமா? அடுத்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்கிறது, அடுத்து 3வதாக நான் சுமப்பேன் என்று சொல்கிறார். சுமப்பேன் என்று சொல்கிறார். நம்ம சுமக்கிற ஒரு தகப்பன், நல்ல சுமக்கிற தகப்பன். ஆமென் சொல்லுமா? அவர் சுமக்கிற தெய்வம். நமக்காக பாரத்தை சுமந்தவர், நமக்காக அதனுடைய ஸ்தோத்திர சிலுவையை சுமந்தவர். அவர் ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை சுமப்பது போல அவர் சுமப்பார். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. அது பிள்ளைகளை சுமக்கிறவர். அது சங்கீதம் 103:13 சொல்கிறது, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு இறங்குகிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல அவர் சுமக்கிறார் என்று சொன்னால், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல அவர் என்ன செய்வாராம்? நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் இறங்குறவர், தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குறவர், ஆண்டவருக்கு பயந்தவர்களுக்கு இறங்குறவர். அதான் தகப்பன் என்னை சுமந்து கொண்டு போன வந்தது போல என்னை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்ல முடியும். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்கிறது போல நான் உங்களில் ஒவ்வொருவருக்கும் புத்தி சொல்கிறேன். எச்சரிக்கை பாருங்களேன், எச்சரிப்பும் சொன்னதை என்ன செய்யுங்க? அறிந்திருக்கிறீர்கள். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை ஒரு தோல்ல சுமக்கிறது மாத்திரமல்ல, அவர்களுக்கு இறங்குறது மாத்திரமல்ல, அவர்களுக்கு அறிவுரை சொல்லி புத்தி சொல்லி, தகப்பன் எனக்கு நல்ல காரியத்தை சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் புரிந்து கொண்டு நாம் ஓடுகிறவர்களாய் மாறும்போது அந்த புத்தி அந்த அறிவுரை, தகப்பனுடைய வார்த்தையின் அறிவுரை நம்மளை சுமக்கும். ஆமென் சொல்லுமா? அந்த வார்த்தை என்ன செய்யும்? நம்மளை சுமக்கும். அல்லேலூயா. யோசுவா 3:13 சொல்கிறது, கர்த்தரின் பெட்டிய சுமக்கிற ஆசாரியர்கள் உள்ளங்கால்கள் என்ன செய்யுமா? யோர்தான்ல பட்ட உடனே அந்த யோர்தான் 2ஆ பலந்துருச்சு. யோர்தான் நதிகள் குவியல் குவியலாய், இந்த பக்கம் இருக்கிற தண்ணி இங்க குமிஞ்சிருச்சு, இந்த பக்கம் இருக்கிற தண்ணி இங்க குமிஞ்சிருச்சு, நடுவுல வட்டாந்தரையாய் மாறிச்சு. உன் வாழ்க்கையில உன் பாதம் படுற இடமெல்லாம் பாருங்களேன், உன் பாதம் படுறமெல்லாம் கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிறையா? கர்த்தருடைய வார்த்தையை சுமக்கிறையா? உன் இருதயத்தில் வச்சிருக்கிறையா? ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுட்டு ஆண்டவருடைய வார்த்தையின்படியே ஓடுறையா? ஆண்டவர் சொல்றார், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதில் 10000 பேரும் விழுந்தாலும் அதை உன்னை அணுகாது. ஆண்டவர் என்ன செய்யறாராம்?
பாருங்க, அந்த வார்த்தையை சுமந்தா அங்கே உன் கால்நடி வைக்கிற இடமெல்லாம், நீ கால் எடுத்து வைக்கிற இடமெல்லாம் அற்புதமாய் மாறும். தேவனுடைய வார்த்தையை நீ சுமக்காவிட்டால், தேவனுடைய வார்த்தையை படிக்காட்டினால், காலையிலே தேவனுடைய வார்த்தையை நீ உட்கொண்டு தேவனுடைய வார்த்தையை வைத்து ஒரு சரீரத்தில் நீ சுமந்து கொண்டு போவாயிரானால், நிச்சயமாகவே நீ கால் எடுத்து வைக்கிற எல்லா இடத்திலும் கர்த்தர் அற்புதங்களை ஆண்டவர் நீ காணும்படியாய் வைப்பார். இல்லாட்டினா உனக்கு சஞ்சலம் வராதபடிக்கு, உனக்கு இருக்கிற ஆபத்திலிருந்து கர்த்தர் விடுவிக்கிறத பார்க்க முடியும். ஆமென் சொல்லுமா? என் மாட்டில் போயிட்டு இருக்கான், என் மாட்டில் போயிட்டு இருக்கிறான். 2-3 நாள் கழிச்சு விசேஷம், அதனால இவங்களுக்கு பத்திரிக்கை கொடுக்கணும், அவங்களுக்கு பத்திரிக்கை கொடுக்கணும், அங்க பாட்டு கச்சேரி வைக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அதை டெக்கரேஷன் பண்ணணும், இவங்களுக்கு கூப்பிடணும், அவங்களுக்கு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி போய்கிட்டே இருக்கான். நல்ல காரியம் நடப்பதற்கு எல்லா ஆயத்தமா இருக்கு. ஆனால் ஒரு நொடி பொழுதிலே எதையெல்லாம் நல்ல காரியங்களையும் உலகத்துக்குரிய காரியங்களையும் தனக்குரிய காரியத்தையும் அவன் சுமந்து கொண்டு போனாலும் அதையெல்லாம் ஒரு நொடிப்பில் வீணாக்குற ஒரு பின்னால ஒரு வண்டி வந்து மோதி அவன் காலை உடைச்சு கடைசியில் வந்துட்டு 4 பேர் தாங்கி மகளுடைய கல்யாணத்துக்கு வந்தான். இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? நீ எதை சுமந்துட்டு இருக்கிற? கர்த்தர் பார்த்துக்கிடுவாரு. கர்த்தருடைய வார்த்தை இருக்கு, கர்த்தருடைய வார்த்தையை சுமக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை நம்புறேன் அப்படின்னு சொல்லி அவரை விசுவாசித்துவோடு அவர் எல்லாவற்றையும் என்ன செய்கிறார்? அவர் மாற்றத்துக்கு நேரம் கொண்டு வர அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுமா? யோசுவாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம் எடுத்தவங்க வாசிங்க. யோசுவாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம், சீக்கிரம் வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் பாருங்க, யோர்தான் நதியின் நடுவில் இருந்து ஏறி உள்ளங்கால் கரையில ஊன்ன உடனே யோர்தானின் தண்ணீர்கள் தங்களிடத்தில் திரும்பி முன்போல மாறினது. ஆமென் சொல்லுமா? கர்த்தர் உன் காலில் நீ சுமக்கிற காரியம் இருக்கே, அது இதையும் செய்யும் அதையும் செய்யும். என தேவனுடைய வார்த்தையை சுமக்கிறீங்க, தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறீங்க, அதை சுமக்கிறவர்களாக இருக்கும்போது நிச்சயமாகவே என்னன்னா முன்போல ஒரு சமமான ஒரு நிலைகளை ஆண்டவர் காண்பிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். சங்கீதம் 126:6 சொல்லுகிறது பாருங்களேன். 126ஆம் சங்கீதம் 6வது வசனம் எடுத்தவங்க வாசிங்க. அள்ளி தூவி விதைய சுமக்கிறவங்க பாருங்களேன், அழுது கொண்டு போவான். விவசாயத்துக்கு போறவன் ஃபர்ஸ்ட் விதையை கொண்டு போறவன் என்ன செய்வான்? அள்ளி தூவுற விதையை என்ன செய்வான்? கொண்டு போகிறவன் அழுதுட்டே போவான். என்ன விளைச்சல் ஆக போகும்? எப்படிப்பட்ட இந்த வருஷம், போன வருஷம் இப்படி ஆச்சு, மழை வந்துச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சு, போன விட்ட மருந்து அடிச்சோம், ஒன்றும் வரல, காசு செலவழிச்சோம், அதெல்லாம் வரல, மாங்காய் வரல, ஒன்றும் வரல, அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? நம்ம போராடுறோம், அந்த பிரயாசப்படுறோம் தூவுறதுக்கு. அந்த முயற்சியை நம்ம எடுக்கிறோம். அந்த முயற்சி எடுக்கும் போதெல்லாம் ஒரு வேதனை, ஒரு அழுத்தம், ஒரு பயம் நமக்கு இருக்கும். ஆனாலும் ஒரு விளைச்சல்கள் வரும்போது, ஒரு ஆசீர்வாதம் வரும்போது நாங்கள் அனுபவிச்சோம். நாங்கள் உண்மையிலே சொல்கிறேன், மருந்து அடித்து நிறைய மருந்து அடித்தோம். ஆனால் வந்து ஒன்றுமே வரல. ஆனால் காசு, மருந்து அடித்த காசு கூட வரல. இந்த விட்ட எல்லாரும் மருந்து அடிச்சிட்டாங்க. குமார் பிரதர் கூட சொன்னார், பக்கத்தில் இருக்கவங்களாம் கேட்குறாங்க, குத்தைக்கு விடுறீங்களா அப்படின்னு. அவங்க மருந்து அடிக்கலைன்னு சொல்லி, மருந்து அடிக்கலையா அப்படின்னாங்க. நாங்கள் ஒன்றுமே அடிக்கலை, கர்த்தர் பார்த்துக்குவாங்க. அல்லேலூயா. ஒரு நாள் போனால் அது பாட்டில் காய்ச்சி கிடக்கு. ஆமென் சொல்லுமா? நாங்கள் பிறக்கிற வரைக்கும் கொண்டு வந்து எல்லாத்துக்கும் வந்து கொடுத்தோம். அல்லேலூயா. அதை பிடிக்கலை, நாங்கள் எல்லா ஜனங்களுக்கும் நம்ம கொடுப்போம்னு சொல்லி பிறக்க முடியல. எங்கள் குடும்பமாக போய் பிறக்கணும். அல்லேலூயா. அப்புறம் போதும், இதுக்கு மேலே நீ மரத்தில் இருக்கிறது அப்படியே இருக்கட்டும் சொல்லி 100கணக்கான மாங்காய் வந்துட்டு மரத்திலே கிடக்கு. ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கணுமா இல்லையா? அதை அறுவடை செய்யும் போது அது என்னன்னா, வேதம் சொல்லுகிறது பாருங்களேன், சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் போது, அந்த 126ஆம் சங்கீதத்திலேயே சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் போது அது என்னன்னா, சொப்பனம் காண்பது போல இருக்கும். ஆண்டவர் தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல உங்க சிறையிருப்பை என்ன செய்கிறான்? திருப்பி இருக்கிறான்.
பாருங்களேன், இதுமுறை என்ன செய்யறான்? மகிழ்ச்சியினாலே நிறைந்திருப்பதாக சொல்லுது. என்ன சொல்றது அது? பாருங்களேன், ஒரு மகிழ்ச்சியை தருகிற ஒரு காரியத்தை செய்கிறது. ஆமென் சொல்லுமா? மத்தேயு 11:28 சொல்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க. நீங்க ஏன் சுமக்கிறீங்க? நான் உன்னை சுமக்கிறேன், உங்களுடைய பாரத்தை இறக்கி வைங்க, நான் உங்களுக்கு சுமக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னிடத்தில் வாருங்க, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்றாரு. அவர் சுமக்கிறது மாத்திரமல்ல, நம்ம சுமக்கிறதையும் இறக்கி வைக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக பாருங்கள், ஏசாயா 46:4 சொல்கிறது, தப்புவிப்பேன் என்று சொல்கிறார். உன்னை தப்புவிப்பேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. உபாகமம் 32:39 எடுத்தவங்க வாசிங்க. உபாகமம் 32:39 எடுத்தவங்க வாசிங்க. பாருங்களேன். அல்லேலூயா. நானே அவர், வேற தேவன் இல்லை. இப்பொழுது காணுங்க, நான் சொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சுஸ்தப்படுத்துகிறேன். யாருக்கும் தப்புவிப்பார் இல்லை. என்னால மாத்திரம்தான் எந்த காரியம் செய்ய முடியும். என்னால மாத்திரம்தான் உன்னை தப்புவிக்க முடியும். உன் நண்பர்கள்னால அல்ல, உன் திறமையினால அல்ல. ஆனா என்னால மட்டும்தான் உன் ஜீவிதத்தை என்ன செய்யணும்? தப்புவிக்க முடியும். இல்லாட்டினா உன் ஜீவிதம் இடையில நின்றும். இல்லாட்டினா என் ஜீவிதத்திலே பல விபத்துகளும் வேதனைகளும் வந்து சில குடும்பங்கள் சின்னபண்ணமாய் மாறுகிறது. ஆமென் சொல்லுமா? இங்கே ஒரு இன்னைக்கு கோட்டமேட்டில் தூரத்தில் நடக்கிறதெல்லாம் இல்லை. இங்கே நம்ம பெரியவளத்தில் கோட்டமேட் தெருவில் 40 நாள் ஆகலை அந்த ப்ரேயர் தொடங்குறதுக்கு முன்னாலேயே இன்னொரு காலேஜுக்கு போய் சேர்க்கக்கூடிய அவனுடைய மகன் குடும்பத்தில் அப்படியே ஒரு ஆக்சிடென்ட் இறந்து போயிட்டான். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை தப்புவிக்கிற தேவன். பக்கத்தில் கை குறிச்சிருந்த உங்களை தப்புவிக்கிற தேவன், உங்களை தப்புவிக்கிற தேவன். நேரம் இல்லை. அதில் கடைசி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒரு வாசனம் வாசித்து முடிப்போம். அது ஸ்தோத்திரம். சங்கீதம் 93:3. அவர் உன்னை வேடனுடைய கைக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் என்ன செய்வாரா? தப்புவிப்பான். உன்னை தப்புவிக்கிற தேவன். அல்லேலூயா. பாலாக்கும் கொள்ளை நோய்க்கு என்ன செய்யறான்? தப்புவிக்கிற தேவன். கடைசியா 1 கொரிந்தியர் 1:10 எடுத்தவங்க வாசிங்க. 2 கொரிந்தியர் 1:10 எடுத்தவங்க வாசிங்க. 2 கொரிந்தியர் 1:10. அப்படிப்பட்ட மரணத்தினின்று அவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பான். பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட விபத்துல இருந்து எங்களை தப்புவிச்ச தேவன் இப்பொழுதும் தப்புவிச்சவர் இனிமேலும் தப்புவிப்பார். இனிமேலும் எங்களை தப்புவிப்பான். கேரண்டி இருக்கு. அல்லேலூயா. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்களேன். தங்கத்துக்கு இருக்கிற கேரண்டி ஒன்று இருக்கு. அதே மாதிரி தான் நான் ஆண்டவருக்கு முன்பாக ஒரு தங்கமாக இருக்கிறேன். சும்மா வெறுமையான தங்கம் இல்லை. 916 என்னது? ஆமென், ஆமென். எப்பொழுதுமே தரம் குறையாத 916 தங்கமா இருக்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னைக்குமே ஆண்டவர் எனக்கு கெத்தா என்னை நடத்துறவ. என்னை ஆண்டவர் என்னைக்குமே ஆண்டவரே ஸ்தோத்திரம் விலை உயர்வான ஒரு மதிப்பை எனக்கு வைத்திருக்கிறார். அவர் தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார், சுமப்பார். எல்லா கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்துவார். தாங்குவார், என்னை தப்புவிப்பார், ஏந்துவார், சுமப்பார். என் ஆண்டவர் இந்த மாதத்திலே ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையின்படியே என் குடும்பத்தையும் என்னையும் என் சந்ததிகளையும் ஆசீர்வதித்து ஆண்டவர் தாங்குவார், ஏந்துவார், தப்புவிப்பார், சுமப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை தப்புவிக்கிற தேவன். வாக்கு தத்துவம் நிறைவேறும்படியாக அல்லேலூயா என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அல்லேலூயாமே, அல்லேலூயா. ஆடல் மாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவ வாக்கு பழிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவ வாக்கு பழிக்கும்.
யாக்கோபின் தேவன் துணையே, அமெரிக்கை பார்வையளிப்போ, ஆண்டவர் மாதின் சுடிப்போ, பரடாத வாழும் சிலராத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பரடாத வாழும் சிலராத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒளி தேக்கும், ஆடிவாழ சத்தம் தொழிக்கும், ஆராய விண்ணினார் அவதனம் பெரும், ஆயவர் வாக்கு பலிக்கும். ஆராய விண்ணினார் அவதனம் பெரும், ஆயவர் வாக்கு பலிக்கும். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருடைய வாக்கு பலிக்கும். அவர் என்ன ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவர் என்ன ஆண்டவரை தாங்குவா, ஆண்டவரை ஏற்றுவா, ஆண்டவரே ஸ்தோத்திரம் தப்புவிப்பா, ஆண்டவரே ஸ்தோத்திரம் சுமப்பா, தப்புவிப்பா. அல்லேலூயா. எல்லா தலையில கையை வச்சு சொல்லுங்களேன், இயேசுவே நீங்க இந்த மாதத்துல எனக்கு சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே தாங்குவே சொன்னீங்களேப்பா, ஏந்துவே சொன்னீங்களே, சுமப்பேன் சொன்னீங்களே, தப்புவிப்பேன் என்று சொன்னீங்களே. இந்த வாக்கு தத்துவம் இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தட்டும், இந்த வருஷம் முழுவதும் நடத்தட்டும். கர்த்தர் அப்படியே செய்வாராக. கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காக எல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? எங்களுக்கு விசுவாசிக்கிறேன், கையை உயர்த்துங்க. நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்க. இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன் என்று சொல்றவங்க கையை உயர்த்துங்க. கர்த்தாவே இந்த வார்த்தையின் மூலமாக ஒவ்வொருவரையும் தேற்றுங்க. ஆண்டவரே ஒரு அற்புதமான இந்த வாக்குத்தத்தத்தின்படி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தையும் அற்புதத்தையும் தாங்குகிறதையும் ஏற்றுகிறதையும் சுமக்கிறதையும் ஆண்டவரை தப்புவிக்கிறதையும் காண கிருபைங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.